லாப நட்டம், சுகதுக்கம், வெற்றி தோல்வியைப் பற்றி எண்ணாதே. அவற்றை விடுத்து மேலெழுந்து யுத்தம் செய். நீ கூறுவதைப் போல் என்னால் யுத்தம் செய்ய முடியவில்லையே கிருஷ்ணா. அர்ஜுனா, இதுவரை உனக்கு ஞானம், விவேகம் ஆகிய கண்ணோட்டத்தில் வாழ்வின் தத்துவத்தை உணர வைத்தேன். நீ உன் தனிப்பட்ட லாப நட்டத்தை துலாக்கோலின் துணை கொண்டு அளந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். இதுதான் மாயையின் பாசம், துக்கத்தின் ஆணிவேர். இப்போது உனக்கு ஏற்பட்டிருக்கும் துக்கம், கலக்கம், வருத்தம் ஆகிய மூன்றுமே நல்லதல்ல. நீ லாப நட்டத்தை எண்ணி பார்க்காதே, கடமையைச் செய். கடமை என்பது பெரிய புண்ணியம், அது பவித்திரமானது, இந்த சமூகத்திற்கு நலன் பயக்கக்கூடியது. நீ ஆற்றும் கர்மத்திலே அதன் பலனும் உள்ளது. ஆகவே நீ கர்மத்தின் பாதையில் செல். ஏனெனில் கர்மத்தின் பலன் உன்வசம் இல்லை. ஆகவே நீ கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. கிருஷ்ணா, பலனை பற்றிய சிந்தனைதானே கடமையை செய்ய தூண்டும். கர்மம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் கர்மத்தின் பலன் உன் கையில் இல்லை. எவனுக்கு வெற்றியால் மகிழ்ச்சி இல்லையோ, தோல்வியால் துக்கம் இல்லையோ, அவனே சிறந்த யோகி, அவனே ஞானி. ஆகவே நீ ஒரு யோகியாக நின்று உன் கடமையாற்று. மாதவா, ஞானமே தர்மத்திலும் சிறந்ததெனில் என்னை எதற்கு ரத்தம் பெருக்கெடுக்கும் இந்த கர்மத்தில் ஈடுபடுத்த விரும்புகிறாய்? நான் எதற்கு பலரை கொன்று பாவம் புரிய வேண்டும்? நான் எதற்காக யுத்தம் செய்ய வேண்டும்? நான் யோகியாகி மௌன சமாதி அடையலாமே. பாவமற்ற அர்ஜுனா, இந்த உலகில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தனக்குள்ளே கடவுளை தேடி கண்டடைகிறான், அது ஞான யோகம். இன்னொருவன் தனக்கு வெளியே கடவுளை தேடி கண்டடைகிறான். ஆனால் அவனுக்கு தன்னுடைய கடமையிலிருந்து விடுதலை கிடையாது.